ராம ராம ஜெய சீதா ராம ஜெய 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 ராம். அன்பான நம் உறவுகள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இப்பொழுது நாம் காணப்போவது கணையாழியை கண்டவுடன் ஏற்படும் சீதாதேவிக்கு ஏற்படும் மகிழ்ச்சியும் அனுமனிடம் சூடாமணியை கொடுக்கும் நிகழ்ச்சியும் காணப்போகிறோம். தற்பொழுது ராவணன் 2 மாத காலக்கெடு கொடுத்தவுடன் சீதாதேவி இனி நாம் உயிரோடு இருந்து என்ன செய்வது என்று மன வருத்தத்தில் தன் உயிரை நீக்க செல்லும் போது ராம ராமா என்ற வார்த்தையை கேட்டவுடன் மிகுந்த மகிழ்ச்சியுடன் யாரது ராம நாமத்தை கூறுவது என்று பார்க்கிறார். அப்போது அனுமன் அவர் முன் தோன்றி, தாயே வணக்கம், நான் ராமபிரானின் அடியேன், தொண்டு செய்ய வந்துள்ளேன், தங்களை கண்டு ராமனிடம் சேர்க்க உள்ளேன் என்று கூறுகிறார். அதை கேட்டவுடன், தாயே நீங்கள் என்னை சந்தேகம் கொள்ள வேண்டாம், நான் ராம தூதுவன் என்றவுடன் சீதாதேவி, நீ அரக்கனாகவே இருந்தாலும் சரி, தேவனாகவே இருந்தாலும் சரி, குரங்கு இனத்தவனாகவே இருந்தாலும் சரி, என்னுடைய உயிரை காத்து நின்றாய், அதனால் நான் உன்னை நம்புகிறேன் அப்படின்னு சொல்றாங்க. சீதாதேவி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே ஆஞ்சநேயர் அவங்க கிட்ட ராமபிரானுடைய அழகை அடி முதல் நுனி வரை அவருடைய பாதம் முதல் சொல்றாங்க, வர்ணிக்கிறார். ஆஞ்சநேய பெருமான் வர்ணிச்ச உடனே அதை கேட்டு சீதாதேவி மகிழ்ச்சி அடைகிறாங்க. அப்புறம் ராமன் கொடுத்த அழகிய கணையாழியை மோதிரத்தை சீதாதேவியிடம் நீட்டுகிறார்னா தாயாரோட கை மேல இருக்கணும், தன் தாயாருக்கு கீழே என்பதனால் அதை நீட்டுகிறார். அதை பார்த்த உடனேயே சீதாதேவிக்கு அளவில்லாத ஆனந்தம் ஏற்படுகிறது. அந்த கணையாழியை தன்னுடைய மார்பிலே அணைத்து கொஞ்சுகிறாள், தலை மீது வைத்து கொண்டாடுகிறாள், மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறாள். பிறகு அனுமனிடம், நீ எவ்வாறு என்னுடைய இருப்பிடம் தேடி எவ்வாறு அவ்வளோ பெரிய கடலை தாண்டி வந்தாய் என்று கேட்கிறார். அப்போது ஆஞ்சநேய பெருமான் தன்னுடைய உருவத்தை பெரிதாக்கி காட்டி, இவ்வாறு நான் ராமபிரானை நினைத்தால் இந்த சிறிய கடல் என்னை பிறவி பெருங்கடலையே நாம் தாண்ட முடியும் என்று கூறி உருவத்தை மிகவும் பெரிதாக்கி கொண்டே போகிறார். அதை கண்டு சீதாதேவி, என்ன இருந்தாலும் அவள் ஒரு பெண் தானே, நீ உன்னுடைய உருவத்தை சிறிதாக மாற்று என்று கூறுகிறார். மாத்திர உடனே அனுமன் தன்னுடைய இயல்பான உருவத்துக்கு காட்டுறாரு. நான் இவ்வாறுதான் நான் ராமபிரானுக்கு முன்னாடி நான்லாம் ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆஞ்சநேயர் சொல்றாரு சீதாதேவி கிட்ட. அப்ப சீதாதேவி சொல்றாங்க, ராமனுக்கு லக்குவனை தவிர வேறு யாருமே இல்லையே என்று மிகுந்த கவலை கொண்டேன். இவ்வளவு பெரிய அரக்கர் படை கொடூரமானவர்களாக இருக்கிறார்களே என்று மிகவும் நான் மிக துயரில் இருந்தேன். என்னுடைய துயரத்தை நீக்கிவிட்டாய், நீயும் ராமபிரானுடன் சேர்ந்து விட்டாய் என்று மிக்க மகிழ்ச்சி அடைகிறான். அப்போது ஆஞ்சநேய பெருமான் அந்த கணையாழியை பெற்ற உடனே சீதையினுடைய மனநிலை எப்படி இருந்ததுன்னா, பல நாள் பட்னி கிடந்தவங்களுக்கு உணவு கிடைச்சா என்ன ஒரு மகிழ்ச்சி வருமோ அது போலவும், குழந்தை செல்வம் இல்லாதவருக்கு குழந்தை கிடைத்தால் என்ன ஒரு ஆனந்தம் அடைவார்களோ அது போல ஒரு ஆனந்தமும், பார்வை இல்லாதவனுக்கு பார்வை கிடைத்தால் என்ன ஒரு ஆனந்தம் அடைவாங்களோ அந்த மாதிரி ஒரு மகிழ்ச்சி அடைஞ்சு ஆஞ்சநேயரை பார்த்து என்றென்றும் சிரஞ்சீவியாக இரு என்று வாழ்த்துகிறார். கம்ப ராமாயணத்தில் அனுமனை சிரஞ்சீவியாக இரு என்று சீதை வாழ்த்துவதாக உள்ளது. ஆனால் வால்மீகி ராமாயணத்தில் பிரம்மன் அந்த வரத்தை கொடுப்பதாக உள்ளது. சிரஞ்சீவியாக இரு என்றால் இன்றென இரு என்று ஆஞ்சநேயருக்கு அந்த வரத்தை கொடுக்கிறார் சீதாதேவி. இன்றென இருனா ஆஞ்சநேயர் எல்லா பெருமைகளையும் கொண்டாடு, இதற்கு மேல அவருக்கு எந்த விதமான பெருமையுமே இல்லை. நம்ம மற்றவங்க வாழ்த்தும் போது என்ன சொல்லுவோம்னா, மேன்மேலும் வளர்க, மேலும் மேலும் நீங்க வளர்ந்து வரணும், இன்னும் நல்லா பல முயற்சிகளை செய்யணும் அப்படின்னு சொல்லுவோம். ஆனா ஆஞ்சநேய பெருமாள் எல்லா பெருமைகளையும் எல்லா தகுதிகளையும் இதற்கு மேல் அவர் பெறுவதற்கு ஒன்றுமே இல்லை என்ற அளவிற்குரியவர். அதனால் சீதாதேவி அவர்களை இன்றென இரு என்று வாழ்த்துகிறார். அதனால் ஆஞ்சநேய பெருமான் ஒருவருக்குத்தான் இன்றென இரு என்ற வார்த்தை பொருந்தும், சிரஞ்சீவியாக இரு என்று வாழ்த்துகிறார். அப்போது ஆஞ்சநேய பெருமான் தாயாரிடம், தாயே தாங்கள் என்னுடைய தோளில் அமர்ந்து கொள்ளுங்கள், நான் பஞ்சன பறந்து சென்று தங்களை ராமபிரானின் திருவடிகளில் சேர்க்கிறேன் என்று கூறுகிறார். அதை கேட்டவுடன் சீதாதேவி அவர்கள், உன்னுடைய பெருமையை நான் அறிவேன், உன்னுடைய திறமையும் நான் அறிவேன், ஆனால் இது என்னுடைய ராமனுடைய வில்லுக்கு பெருமை கிடையாது, ராமபிரான் தான் என்னை காத்து செல்ல வேண்டும் என்று கூறுகிறார். என்னுடைய பெண்மைக்கும் அது அழகல்ல, என்ன இருந்தாலும் நானும் ஒரு பெண் தானே, உன்னுடைய தோளில் எப்படி நான் அமர்ந்து வருவது என்று கூறுகிறார். அடுத்தது, நீயோ பிரம்மச்சாரி, உனக்கும் அது அழகல்ல, நம் மூவருக்குமே அது ஏற்புடைய செயல் இல்லை என்று கூறி தன்னுடைய சூடாமணியை ராமபிரானிடம் கொண்டு சேர்க்குமாறு சீதாதேவி அவர்கள் ஆஞ்சநேய பெருமானிடம் கூறுகிறார். அதை பெற்றுக்கொண்டு அனுமர் ராமர் இருக்கிறம் நோக்கி செல்கிறார். அதற்கு முன் இலங்கையில் உள்ள ராவணனை காண வேண்டும் என்று அங்குள்ள
சீதா இருக்கும் வனத்தில் சீதை இருக்கும் ஒரு மரத்தை தவிர மற்ற அனைத்து மரங்களையும் வேரோடு பிடுங்கி எரிந்து அந்த நாச வேலைகளை செய்கிறார். அப்போதுதான் ராவணனிடம் சென்று மற்றவர்கள் கூறுவார்கள், நாம் ராவணனை சந்திக்க வேண்டும், அவனை யுத்தத்திற்கு அழைக்க வேண்டும் என்று எல்லா செயல்களையும் செய்துவிட்டு அடுத்த முயற்சிக்கு தயாராகிறார் ஆஞ்சநேய பெருமான். இனி அடுத்து வரும் பகுதியில் அடுத்த பகுதியை நாம் காண்போம். அனைவருக்கும் வணக்கம். ஜெய் ஸ்ரீராம். ஜெய ஜெயராம், ஜெய ஜெயராம். சீதா நாமம் வாழ்க. அனைவருக்கும் என்னுடைய நன்றி. என்னை இந்த காரியத்தில் என்னை ஆஞ்சநேய பெருமான் தான் என் மனதில் இருத்தி எனக்கு இந்த அளவுக்கு மன தைரியத்தை கொடுத்து சொல்ல வைத்திருக்கிறார். மிக்க நன்றி.